சிங்கர் ஜூனியர் 6ல இந்த வாரத்துக்கான டேஞ்சர் ஜோன்ல இருக்கிற பூவையார் மற்றும் தனுஷ் இவங்களுக்கு பதிவான ஒட்டுமொத்த வாக்குகளோட எண்ணிக்கை கிட்டத்தட்ட 73 லட்சம். சோ இவங்க 2 பேர்ல யாருக்கு அதிகமான வாக்குகள் கிடைச்சிருக்கு, என் மக்கள் வந்துட்டு யாரை காப்பாத்திருக்காங்க அப்படின்னு ஒரு அலசலா பார்க்கலாம். சோ நம்ம பூவையார் பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு சொல்லவே வேணாம். இவர் வந்து 5வது முறையா டேஞ்சர் ஜோனுக்கு வந்திருக்காங்க. இவர் இதுக்கு முன்னாடி வந்து 4 டேஞ்சர் ஜோன்லயுமே வந்துட்டு மக்களிடமிருந்து அதிகமான வாக்குகளை பெற்று சூப்பர் சிங்கர் வரலாற்றையே இவருக்கு தான் வந்துட்டு அதிகமான வாக்குகள் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அதிகமான வாக்குகளை பெற்று மாசான ரீஎன்ட்ரி கொடுத்துட்டே இருந்தாரு. ஆனா இந்த தடவை வந்துட்டு நம்ம தனுஷோட வந்துட்டு டேஞ்சர் ஜோனுக்கு வந்திருக்காரு. தனுஷுக்கும் அதிகமான ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. சோ தனுஷ் பூவையார் ஒருவேளை வழக்கம் போல இதனே அவர் ரீஎன்ட்ரி கொடுத்தாரு அப்படின்னா தனுஷோட லைஃபே வேஸ்டா போயிடும். பூவையாருக்கு அவனுடைய திறமைக்கேற்ற அங்கீகாரத்தை வந்து கொடுத்தாச்சு. ஆனா தனுஷுக்கும் வந்துட்டு அவனுடைய திறமைக்கேற்ற அங்கீகாரம் வந்துட்டு கண்டிப்பா கிடைக்கணும் அப்படின்ட்டு நிறைய பேர் கருத்து தெரிவிச்சிட்டு வராங்க. இந்த நிலையில வந்துட்டு நிறைய தடவை வந்துட்டு மக்களோட எண்ணம் வந்துட்டு அதுக்கு தலைகீழாவே நடந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஈவன் நிறைய ஷோஸ்லயே வந்துட்டு இது மாதிரி ஓட்டிங் சிஸ்டம் எல்லாம் வந்துட்டு ஃபாலோ பண்றாங்க. சோ வந்துட்டு மக்கள் வந்துட்டு அதிகமா பூவையாருக்கு வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்றாங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த தடவை வந்துட்டு பூவையார் ஜெயிச்சாங்க அப்படின்னா அதுக்கு வந்து நிறைய விமர்சனங்கள் எழும்பும் அப்படிங்கறதுல வந்து டவுட்டே கிடையாது. ஏன்னா நிறைய பேர் வந்து தனுஷுக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஏன்னா திறமை, பாடல் திறமைன்னு பார்க்கும்போது பூவையாரை விடவும் தனுஷ் தான் வந்துட்டு ரொம்பவே அதிகமான திறமையோடவரா இருக்கிறதுனால மக்கள் வந்துட்டு நிறைய விமர்சனங்களை வச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஜட்ஜஸ் கூட நம்ம பூவையாருக்கு பதிலா அதாவது தனுஷுக்காக ஓட்டு கேட்டுட்டு இருக்காங்க. திறமையை பார்த்து ஓட்டு பண்ணுங்க அப்படின்னு மக்கள் கிட்ட வந்துட்டு கோரிக்கை வைக்கிறாங்க. சோ இதனால ஒருவேளை அந்த ஓட்டிங் ஒருவேளை நம்ம பூவையார் வந்து வழக்கம் போல மக்களிடமிருந்து அதிகமான வாக்குகள் பெற்றாலும் அங்க வந்துட்டு நடக்கிற சில சதித்திட்டங்கள் எதெல்லாம் தீட்டி இந்த ஓட்டிங் லெவல்ல வந்துட்டு மாற்றி அமைச்சு நம்ம தனுஷ் வந்துட்டு ஒருவேளை வந்துடுவாரா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில கேள்விக்குறிகளை வந்துட்டு இந்த இடத்துல கிளம்புது. அது மட்டும் இல்லாம நம்ம பூவையார் வந்துட்டு சோசியல் மீடியால வந்துட்டு ரொம்பவே ஆக்டிவா இருக்கிற ஒரு கண்டஸ்டன்ட். சோ அவர் வந்து இன்ஸ்டாகிராம்ல ஒரு போஸ்ட் பண்ணிருக்காரு. இந்த மாதிரி இந்த டேஞ்சர் ஜோன் வர்றதாப்பா பெரிய கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது. சோ இந்த எனக்கு எப்போதுமே வந்துட்டு நிறைய ஓட் பண்ணி ஜெயிக்க வைப்பீங்க. ஆனா இந்த தடவை நான் சேஃபா இல்லையான்னு நான் சொல்ல மாட்டேன், நீங்களே கண்டுபிடிங்க பாக்கலாம் அப்படிங்கிற மாதிரியா ஒரு கேள்விய வந்து மக்கள் மத்தியில வச்சிருக்காரு. இத பத்தி பார்க்கும்போது பூவையார் ஒருவேளை ஜெயிச்சிட்டாரா இல்லையா அப்படிங்கிற மாதிரியான சில சந்தேகங்களும் கிளம்புது. அது மட்டும் இல்லாம நிறைய பேர் வந்து சமூக வலைத்தளங்கள்ல கருத்து தெரிவிச்சிட்டு வராங்க. என்ன அப்படின்னா பூவையார் வந்துட்டு அவனா மனசு உகந்து வந்து இதுல இருந்து விலகிடணும். ஏன்னா அவனுடைய திறமைக்கேற்ற அங்கீகாரம் அவனுக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. சோ அவனை போலவே இருக்கிற மத்த கண்டஸ்டன்ஸும் அவங்களுடைய சிங்கிங் திறமைக்கேற்ற இடத்தை கண்டிப்பா பெறணும். சோ அதனால பூவையாரா மனசு வந்து விலகணும் அப்படிங்கிற மாதிரியான சில கருத்துக்களையும் பதிவிட்டுட்டு வராங்க. சோ இந்த நிலையில சனிக்கிழமை வந்துட்டு தெரியும் யாரு இவங்க 2 பேர்ல வந்து வின் பண்ண போறாங்க. சோ அதுக்குள்ள மக்கள் எல்லாருமே ரொம்பவே எக்ஸைட்டடா இருக்கிறாங்க. சோ ஒருவேளை இந்த இது வந்துட்டு நிலைமை மாறுமா இல்ல வந்துட்டு வழக்கம் போல நம்ம பூவையார் தான் வந்துட்டு வின் பண்ண போறாரா அப்படிங்கறது வந்துட்டு ரொம்ப ஒரு சஸ்பென்ஸான ஒரு விஷயமா இருக்குது. இது பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம தெரிவித்தாங்க.